அன்பு குழந்தைகளே, இந்த உலகம் ஒரு விசித்திரமான காடு. அந்த விசித்திரமான மாயக் காட்டில் குகன் என்னும் இளைஞன் மாட்டிக்கொண்டான். அங்கே இருக்கும் செடிகள் அழகாக பூக்கும். பூவின் அழகில் மயங்கி அதை அவன் பறிக்க செல்லும்போது முட்கள் குத்தும், பயமுறுத்தும். நாம் அனைவரும் இந்த பிறவி எனும் காட்டில் வழி தெரியாமல் தடுமாறும் பயணிகள். நம் இலக்கு அந்த பேரமைதி கொண்ட அமைதி பள்ளத்தாக்கு. ஆனால் அங்கே செல்வது அத்தனை எளிதல்ல. காட்டின் எல்லையில் தார்மீக ஆசைகளும் கர்ம வினைகளும் நெருப்பு ஆறாக கொதித்துக் கொண்டிருக்கின்றன. அறிவை பயன்படுத்தினான் அந்த பயணி, தோற்றான். பலத்தை பயன்படுத்தினான், வீழ்ந்தான். தன்முனைப்பால் ஈகோ இந்த ஆற்றை கடக்க முடியாது என்பதை அவன் உணரவில்லை. அப்போதுதான் கரையில் ஒரு பேரதிசயம். நெருப்பின் வெப்பம் தீண்டாத ஒரு குளிர்ச்சியில் அமைதியின் உருவாய் அமர்ந்திருந்தார் அந்த அறவாழி அந்தணன். மகனே, என் கைகளை பற்றிக்கொள் என்றார் அவர். சந்தேகம் ஒரு புறம், ஆனால் சரணாகதி ஒன்றே வழி என்பதை அவன் உணர்ந்த தருணம் அது. அவன் அந்த பெரியவரின் திருவடிகளை பணிந்து அவர் கையை பற்றிய அடுத்த நொடி கனல் வீசிய நெருப்பு ஆறு பனித்துளியாய் குளிர்ந்தது. வழி பிறந்தது, அவன் கரை சேர்ந்தான். அவர் கையை பற்றாதவர்கள் மீண்டும் அந்த மாயக்காட்டின் பிறவிச் சுழலிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள். இதையே வள்ளுவர் தாத்தா தன் அழகான திருக்குறளில் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது, அதாவது துணையின்றி நீந்த முயல்வதை விட அந்த அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை பற்றிக் கொள்வதே புத்திசாலித்தனம். அதுவே பிறவிக் காட்டினை கடக்கும் ஒரே வழி. நன்றி. மீண்டும் அடுத்த குறளில் சந்திப்போம்.